வந்து அவருடைய அன்புமணி ராமதாஸுடைய நோக்கமே வந்து ம். ஆளுகின்ற திமுக அரசை வீழ்த்த வேண்டும் என்பது. ஆமா. ஆனா மகனுடைய அரசியல் பயணத்தை தந்தை வீழ்த்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. எனக்கு இந்த பொதுக்குழுக்கு உங்களுக்கு வரவேற்பு அழைப்பு அழைப்பு விடுக்கப்பட்டதா? அழைப்பு விடுக்கப்பட்டதா என்பதை விட, ம். அந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்திய பொதுக்குழுவுக்கு அவரே எனக்கு தொலைபேசி மூலமாக அழைத்ததற்கு பிறகுதான் நான் சென்றேன். நான் பல நேரங்களிலே பொதுக்குழு, செயற்குழுவிலே கலந்து கொள்வது கிடையாது. மக்கள் தொலைக்காட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்கிற வகையிலே நான் வந்து அந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது, அதிலேயே ஒரு வகையான அர பாமக அரசியலை நான் முன்னெடுத்து, சமூக பிரச்சனைகளை முன்னெடுத்து நிகழ்ச்சிகளை, அச்சமில்லை என்கிற ஒரு நிகழ்ச்சியை நான் செய்து கொண்டிருந்தேன். அந்த வகையிலே அப்போதான் பொதுவானவர்கள்லாம் என்கிட்ட வருவாங்கன்றதுக்காக இந்த அரசியலில் இருந்து இந்த பொதுக்குழுவிலே கலந்து கொள்ளாமல், செயற்குழுவிலே கலந்து கொள்ளாமல், ஒரு கட்சிக்காரன் என்கிற முத்திரை வராமல் நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல, அவர் அழைத்தார். அதே போல இந்த பொதுக்குழுவுக்கும் எனக்கு திருக்கச்சூர் ஆறுமுகம் வந்து பலமுறை 3 முறை அழைத்ததாக சொன்னாலும், நேற்று அதாவது நாளை பொதுக்குழு என்று சொன்னால் இரவு தான் என்னை அழைத்தார். ஏற்கனவே ஐயா குறிப்பிட்டு சொன்னதாகவும், நீங்கள் வர வேண்டும் என்று என்னை அழைத்தார். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே இந்த சிக்கலான பிரச்சனை, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடைபெறும், இப்படிப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள், இப்படிப்பட்ட தீர்மானங்கள், இப்படிப்பட்ட பேச்சுக்கள் உருவாகும் என்று தெரிந்துதான் அதை நான் தவிர்த்து விட்டேன். அதாவது அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற அந்த பொதுக்குழு நீங்க கலந்துக்கிட்டீங்க. ம். ஆனா ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு நீ கலந்துக்கல. கலந்து கொள்ளவில்லை. அதான் சொன்னேன். அதுக்கான காரணத்தை நான் சொன்னேன். சொல்லிட்டீங்க. விஜயபாலன், நான் சொன்ன காரணத்தை நீங்கள் தெளிவாகவே புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதிலே இப்படிப்பட்ட சிக்கல்கள் வரும் என்று எனக்கு தெரியாதாங்க. நான் இவ்வளவு காலமா அரசியல்ல பயணப்பட்டு பனையூர் பாமகவா இல்ல தைலபுரம் இல்ல, நான் பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது ஒருமித்த பாமகவை நேற்றும் இன்றும் என்றும் ஒருமித்த பாமக காரன் தான்.